நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த 2025 வருடம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே உருவாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் அவரை பாடி ஆராதித்தோம். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருவார்த்தை மிக சுருக்கமாக உங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. இந்த மாதத்திலே இந்த நாளில் நமக்கு பேராயத்திலிருந்து கொடுக்கப்பட்ட செய்தி தலைப்பு தூயவராயிருங்கள், பி ஹோலி. ஆண்டவருடைய வேலையை, அவருடைய பணியை நாம் சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான எழுதி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் ஓடும், ஆனாலும் கர்த்தர் மேல் உதிப்பார் என்று சொன்ன அவருடைய திவ்ய வாக்கு நம்மூலமாய் நிறைவேற வேண்டும் என்று சொன்ன இந்த வருடத்திலே நாம் தூயவராய் வாழ வேண்டிய அந்த நிலைமையை நாம் கொஞ்சம் சிந்திக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய பேராயத்திலே தூயவராய் இருங்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த செய்தி நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. நாம் வாசித்த யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு மனிதன் தூயவராய் வாழ வேண்டும் என்று சொன்னான், ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்னில் ஒரு நினைத்திருந்தால் அவர் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு மனிதன் தூயவனாய் வாழ வேண்டும் என்று சொன்ன அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை சார்ந்து வாழும் போது மனிதன் என்ன செய்வான்? அவன் ஆண்டவருக்கு கனி கொடுப்பான் என்பதை இயேசுவே சொன்னார். நம்முடைய சார்பு எதனோடு இருக்கிறது என்பதை நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு செடியானது கொடியில நிலைத்திருக்கும் என்று சொன்னால் கனி கொடுக்கும். அதை போல சில செடி வகைகள், சில பாசி வகைகள், அவைகள் தன்னுடைய உணவை தான் சார்ந்து கொள்ளுகிற மரத்திலிருந்து, செடி கொடிகளிலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த செடியோ, அந்த ஒட்டுண்ணியானது அந்த தாவரத்தில் நிலைத்திருக்கும் போது அது கனி கொடுக்கிறதாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை சார்ந்து வாழுகிறவனுக்கு நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையை கொடுப்பேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, சாட்சியான வாழ்வும் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது நமக்கு கிடைக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நாம் கனி கொடுக்கிறோம், சாட்சியாய் வாழுகிறோம். அதன் மூலமாய் நாம் தூய வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 2025ஆம் வருடம் நாம் தூயவராய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிற நான் அல்ல, நான் எனக்கு தன்னுடைய ஜீவனை தந்த அவர்களே சார்ந்திருக்கிறபடியினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 40ஆம் வசனம் வரையிலும் பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு கிடந்தார்கள். அந்த இரவிலே ஆடி பாடி ஜெபம் பண்ணுகிறார்கள். காவலறையிலே கட்டப்பட்டு கிடக்கும் போது அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். கட்டுகள் அறந்தது, எழுந்து நின்றார்கள், சாட்சி பகர்ந்தார்கள். ஒரு மனிதன் தூயவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் சார்ந்து வாழ வேண்டும், சாட்சி பகர்ந்து வாழ வேண்டும். பார்த்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர்கள் கட்டப்பட்டவர்கள் அல்லவா, இவர்கள் கட்டு விடுதலையாகி இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்கள், சிறைச்சாலை காவலாளர்கள் பயந்து போனார்கள். என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஜனங்கள் ஆண்டவரை பவுலும் சீலாவும் பாடி துதி செய்த போது கர்த்தரே அவளை விடுதலையாக்கினார். அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள்.
மிகவும் அரிதாய் காணப்பட்டுக் கொண்டு வருகிறது. மனிதன் தூய வாழ்வு வாழ முடியாதபடி உலகத்தின் இச்சைகள், காட்சிகள், ஆசாபாசங்கள் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. இதை விட்டு அவன் வாழ்ந்து தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்ன அவன் அதற்கு எதிராக போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. பாவத்துக்கு எதிர்த்து போராடும்படியாய் நீங்கள் இரத்தம் சிந்தக்கூடிய அளவிலேயும் போராடவில்லையே என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பாவத்துக்கு எதிர்த்து போராடும்படியாக இரத்தம் சிந்தக்கூடிய அளவு போராட்டம் உண்டு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் எல்லாவற்றை விட்டு ஓடிவிடலாம், பாவம் மாத்திரம் மனிதனை விட்டு ஓடி போவதில்லை. நல்ல தீவிரமாக முயற்சி எடுத்தால் மாத்திரம் அது நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும். ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ராகூரிலே சேர்ந்த ஒரு பிரபலமான ரவுடி தான் மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருந்தான். ஒரு காவலர்களால் அவனை பிடிக்க முடியாது, அடக்க முடியாது. சவால் விட்டு திருடுவான். சவால் விட்டு ஒரு ஆளை அடிக்க வேண்டும் என்ற போலீஸுக்கு சவால் விட்டு சொல்லுவான், இந்த வீட்டில் நான் திருட போறேன், முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். நான் இன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு காரியத்தை செய்ய போறேன், நீ முடிந்தால் செய்ய என்று சொல்லி போலீஸுக்கு சவால் விட்டு தவறுபடின ஒரு மனிதன் போலீஸ் துரத்துகிறது. ஒரு குளத்துக்குள்ளே அவன் குதித்து ஓடுகிறான். கரையில் இறங்குவது ஒரு மீனை பிடித்துக் கொண்டு மேலே வந்து அந்த காவலரை பார்த்து சொல்லுகிறான், நான் ஓடி போனாலும் சும்மா ஓடி போக மாட்டேன். அவ்வளவு வைராக்கியமாயிருந்தவனை ஆண்டவர் தொட்டார், விடுதலை ஆகினார். ஆனால் ஒரு மனிதன் போய் சந்தித்து அவர் விடுதலையான போது அவரிடத்தில் ஒரு பாவம் காணப்பட்டது. என்ன பாவம்னா, எல்லாவற்றையும் விட்டு விட்டார். ஆனால் புகைப்பிடிக்கிற பழக்கம் மாத்திரம் விட முடியவில்லை. ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்திருப்பார். போய் இடைக்கிட அப்பப்போ போய் ஒரு சிகரெட்டை அடித்து விட்டு தான் உள்ளே வருவார். அப்பொழுது இந்த ஆசிரியர் அந்த போதகர் கேட்கிறார், ஏன் அடிக்கடி அடிக்கடி போகிறீர்கள்? அவர் சொன்னார், எனக்கு எல்லா பழக்கத்தை விட்டு விட்டேன், புகைப்பிடிக்கிறதை விட முடியவில்லை. அப்பொழுது சொல்லிக் கொடுத்தார், போராடு, நீ ஜெயம் பெறுவாய் என்று சொன்னார். அதை போல ஒரு நாள் சிகரெட் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. கையில் இருந்த கத்தியை எடுத்து விட்டு மேஜையில ஓங்கி குத்தி விட்டு சொன்னான், ஏ பிசாசே, இனிமேல் என்னை தொடக்கூடாது. இனிமேல் நான் இந்த சிகரெட் பிடிப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை, இனிமேல் என்னை தொட முடியாது என்று சொல்லி கத்தியை அந்த மேஜையில குத்திவிட்டு சத்தியம் பண்ணினான். அன்றைக்கு அந்த பிசாசு போனான். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எனவே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கிறது. சாத்தியமாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முயற்சியும் தேவையாக இருக்கிறது. சூழ்நிலைகள் தான் இன்றைய தூய்மையான வாழ்வு, அன்பு வாழ்வு, நேசித்து வாழ்கிற வாழ்வு, இவைகள் மிகவும் குறைவாய் காணப்படுகிறபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தூய வாழ்வு வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் நம்மை தரிசிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்தமாய் வாழும்படியாய் முயற்சி எடுப்போம். கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதும் நம்முடைய பேராயத்திலே கொடுக்கப்படுகிற தலைப்பு இலக்கு ஒன்று. அது என்ன? ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாறணும். ஆன்மீக வாழ்விலே மேன்மையான காரியங்களை சிந்திக்க வேண்டும். உலகத்தை மாத்திரம் சிந்தித்து உலகத்தோடு வாழ்ந்து விடக்கூடாது என்பதை எல்லா செய்திகளிலும் எல்லா போதகர்களும் பேராயத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா செய்திகளிலும் கடைசியாக அவர் எழுதுவது பரலோக வாழ்வு, ஆன்மீக வாழ்வுதான் இலக்கு. அதுதான் நம்முடைய பேராயத்துடைய இலக்கும். எனவே உலகத்திலே வாழுகிற நாட்களை ஆண்டவர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து வாழுவோம், அவருக்கு சார்ந்து பகிர்ந்து வாழுவோம். நம்முடைய வாழ்களை, பரிசுத்த வாழ்வை சாத்தியமாக்கும்படியாக போராடுவோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சாட்சி பகிர்ந்தது போல நாமும் தூய வாழ்வை சார்ந்து சாத்தியப்படுத்தி சான்று பகிர்ந்து வாழ்வோம். இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். நம்மிடத்தில் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம்.